ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்க சீரிஸ் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஜீனியஸ் வாட்ச்மேனுடைய 35 to 37. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான் அந்த சீஃப், அந்த நார்த் அண்ட் சவுத் அலையன்ஸோடைய சீஃப் நின்றுட்டுருக்கான். அவனோட கில்லிங் இன்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோக்கு புரியுது, இவன் கொன்னே தீர்னு முடிவு பண்ணிருக்கான் போல இருக்கே. பட் இந்த கில்லிங் இன்டென்ட்டை சமாளிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சுலபம். நல்லா கடந்த வாழ்க்கையில் அசாசன், லெஜெண்டரி அசாசன்ற நான் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஓஹோ! என்னோட கில்லிங் இன்டென்ட்டே நீ வித்ஸ்டாண்ட் பண்ணுறியா? உண்மைய சொல்லு, நீ சின்ன குழந்தை இல்லை தானே? பார்க்கவே தானே சின்ன பையன் மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், இவன் பின்னாடி இருந்து மட்டும் கரெக்டாக நான் அப்ரோச் பண்ணால் இவனை ஈஸியாக கொண்டுடலாம். பட் இவனுக்கு டேரெக்டாக நான் நேருக்கு நேர் ஃபைட் பண்ணால் ஜெயிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். எனக்குள்ளே மனசில் ஒரு ரீசன் தோணுது, என்ன தெரியுமா? இந்த இடத்த விட்டு நான் நகரக்கூடாது, தைரியமாக எதிர்த்து சண்டை போடணுன்ற மாதிரி மனசில் தோணுது. உன் ஸ்வாடை எடு, என் கூட சண்டை போடவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறான் அந்த இடத்துல. டேய், நான் மட்டும் என் ஸ்வாடை எடுத்துகிட்டு நீ செத்துடுவடா. பரவாயில்ல, வீக்கானவன் ஸ்ட்ராங்கானவன் கையில் சாகிறதுல ஒரு நார்மலான விஷயம் தான்ன்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். ஓஹோ, இது சின்ன பையன் வாயிலேருந்து கேட்கறது சூப்பராக தான் இருக்குது. சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், பட் எனக்கு உனக்கு கொள்ள விருப்பம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக ஒருத்தவன் மாறுறான்னு வச்சுக்கோயேன், அவன் ஃபைட் பண்ணி தான் அவன் லைஃப் ஃபுல்லாக, அவன் எங்கே சாகிறான்றதை அவன் முடிவு எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஓஹோ, என்னடா சூப்பராக. டேய், நீ சின்ன பையன் தான், நான் உண்மையிலே என்ன ஃபேமஸாக புக்கு தான் வச்சுருக்கேன், நிறைய கோட் வச்சுருக்கேன் நீ பட்டின்னு. சரி, இது ஒரு ரீசன் இப்போ நீ பேசுனதை வச்சு. எனக்கு கொள்ள விருப்பம் இல்லை, கிளம்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ விவிஷியஸ் விண்ட் இந்த இடத்துல வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். சரி, இப்போ இந்த மொமெண்ட்டில் விவிஷியஸ் விண்டுன்னு சொன்னால அந்த ஹெட்டு, அது யாருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். விவிஷியஸ் விண்ட் இந்த இடத்துல வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோ நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நீ மட்டும் இந்த நார்த் அண்ட் சவுத் அலையன்ஸில் இருந்தனா இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும்னு அந்த விட்டு கிளம்புறான் அவன். சரி, உன் பேர் என்ன? ரவோன் ஜிகாட் என்னோட பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரவோன் ஜிகாடா? சரி ஓகே, உன் பேர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் ஆசைப்பட்றேன்ற மாதிரி கிளம்புறான். அதாவது அவன் பேர் சொல்கிறான், மவுண்ட் டெருக்கான் அண்ட் ரேவல் ரிவர்னு. இந்த இடத்துல தான் அந்த நார்த் அண்ட் சவுத் அலையன்ஸ் இருக்குது. அதாவது நீ ஃப்யூச்சரில் பெரிய ஸ்வாட்ச்மேன் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பேர் 8 திக்கும் பரவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவனோட பிளேஸ்லேயும் உன்னோட பேர் வரணும், உன் பேரை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான் இன்டெரக்டாக. அவன் கிளம்பிட்டான். சரி ரோனான், நம்ம கிளம்பலாம் வா. ஓகே ரவோன், என்னாச்சு? நல்லா பண்ணனா? நீ சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான். அவ்வளோ ஹாப்பி. சரி, எங்களோட மிஷின் கடைசியில் முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ வந்து அந்த சீஃப் கொண்டான் பார்த்தீங்களா, அந்த ஸ்னோ டைகர் கிளாவோட சீஃப், அதை தலையை கொண்டு போய் காட்டுறான். பரனும் சரி மார்த்தாவும் சரி, அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்க முடியல, 2 பேர் கடுப்பாகிறாங்க. தோத்துட்டோமே ஹீரோ கிட்ட திரும்பியுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு டைம் பிளட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால நிறைய ட்ரெயினிங் அங்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்ஃப் அவர் எப்படி ஃபஸ்ட்டு மிஷின் போனார், இதெல்லாம் எப்படி சமாளிச்சாருன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு அங்கே இருக்கிற எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கோஸ்ட் கூட பேச ஆரம்பிச்சிட்டான். என்டையர் கேஸ்லேயே ஒரே வச்சேன்டா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நானே அப்படின்னு சும்மா பேச ஆரம்பிச்சிட்டான் நம்ம கோஸ்ட்டும். நம்ம ஹீரோக்காக ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே காப்பாற்றின 2 குழந்தையுமே சிலியான் ஃபேமிலியை எடுத்துக்கிறேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அந்த வில்லேஜில் இறந்தனால சிலியான் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய தாத்தா என்னையும் சரி ருனானையும் சரி சமன் பண்ணார். சமன் பண்ணிவிட்டு எங்கள் 2 பேருக்கு பிரான்ஸ் மெடல் கொடுத்தாரு நாங்கள் சாதிச்சதுக்கு. எனக்கே ரொம்ப அவசியமாக இருந்துச்சு என் தாத்தா என்னை பாராட்டினதை பார்த்தா. அவரை நான் எடுத்து அந்த 2 டோன் ஃப்ளவர் என்கிட்டே கொடுத்துட்டாரு. உண்மையிலே சொல்லணுன்னா அந்த 2 டோன் ஃப்ளவர் ஒன் ஆஃப் த மிராக்கிள் ஹர்பு. எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் போச்சு. ஹீரோ இப்போ வீட்டுக்கு வரான். டேய், நீ என் வீட்டில் என்னடா பண்ணுற? ஓ, யங் மாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டிங்களா? அது ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா வந்து மிஷினில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல சொன்னாங்க, அதான் வந்தேன். டேய், எல்லாத்தையும் சொல்லிட்டியாடா? அதுவா, உங்கள் ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அடப்பாவி, இது இடியட் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ரவோன் வந்துட்டியா? யங் மாஸ்டர் வந்துட்டிங்களா? ஐயோ, நான் பேண்டேஜ்ஸு கொண்டேன்னு நினச்சேன். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. ஓடி வந்து அவங்க அம்மா கட்டி பிடிக்கிறாங்க. ரவோன், நீ சூப்பராக செயல்பட்ட. ரவோனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன, நம்ம மேலே கோபமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, நீங்கள் எப்பயுமே எனக்கு கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவீங்களே. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாட்ரியாக், நம்ம ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் என்ன தானே பண்ணார்? ஏன் தெரியுமா ஸ்வாட் எடுத்தார்? வீக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும், இயலாதவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் நினச்சார். அதுதான் நம்ம ஜிகாட் ஃபேமிலியோட வில். பாரம்பரியமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய ட்ரீம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஸ்வாட்ச்மேன் ஆகிறது தான். நீ அங்கே இருக்க நிறைய ஹோஸ்டேஜை காப்பாற்றிருக்க, இதுக்கு போய் நான் அவனை திட்ட போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினைக்கிறாங்க. நம்ம ரவோன் செஞ்ச காரியத்தினால அங்கே இருக்கிற எல்லா மேடும் ஒரே குஷி. நான் மெயின் ரெசிடென்ஸில் போய் எல்லாருக்கிட்டையும் பெருமை சொல்ல போகிறேன். எங்கள் மாஸ்டர் இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காருன்னு பேச போகிறேன் அப்படின்னு எல்லா மேடும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட பையனை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. என்னால் எங்கள் அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல. எமோஷன்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அசாசினாக தானே வந்திருக்கான். இப்போ திடீர்னு அவனுக்கு வந்து அன்பு பாசெல்லாம் கொடுக்கும்போது அவனுக்கு புரியல.
இவங்க கோவப்படுவாங்களா, இவங்க சிரிப்பாங்களா, இல்லை இவங்க ஏற்றுப்பாங்களா மாட்டாங்கன்றது அவனுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த டோரியன் மட்டும் கண்ணில் பிடிச்சான் அவனை வச்சு அடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம டோரியனை தேடுறான் ஹீரோ. டேய் அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா, அவன் ஏன்டா திரும்பி பார்த்துட்டு இருக்கான், அவன் அப்பயே ஓடிட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம கோஸ்ட் சொல்கிறான். சரி எப்படியோ இது ஒன்றும் மோசமான நைட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ருன்னானும் அவள் கையில் அந்த கொடுத்தால நம்ம ஹீரோ ஒரு ஸ்குரில் மாதிரி, ஒரு உட்டன் ஸ்குரில், அதை எடுத்து அவள் ஓரமாக வச்சுட்டு நான் இனிமேல் இருளில் உறிஞ்சிருக்கணும் இல்லை, அது இருளை தாண்டி வெளியே வரணும், நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு பார்க்கும்போது அவனை தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் நம்ம ருன்னான். நம்ம வெல்ஃப் ஜாலியாக படுத்துட்டு இருக்கும்போது அந்த சீனரியை நினச்சி பார்க்குறான். உன் ஸ்வாட் எடுத்து எங்களை சண்டை போட வாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுவோம் பாருங்க. எதிரில் இருக்கிறது பவர்ஃபுல்லான ஆப்போனண்ட்டு தான், இருந்தாலும் நம்ம ஹீரோ தைரியமாக இருப்பான் அந்த இடத்துல. அதை பார்த்தோன்னா சிரிக்கிறான் நம்ம வெல்ஃபு. சிரிச்சுட்டு பேரனும் தாத்தாவும் ஒரே மாதிரி இருக்காங்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒருத்தனை அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஃப் நினைக்கிறான். புதிய கிங் உருவாக்குறதுக்கான செடிக்கான விதையை மட்டும் தான் நான் போட்டேன், பார்த்தா செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஃப் பேசுகிற அந்த இடத்துல. நம்ம ராபர்ட் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ராபர்ட் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கான். அப்போ கையிலேருந்து ப்ளீட் ஆகுது. இந்த ஊண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி என்ன காயம் இது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊண்டு எப்படி வந்துச்சுன்ட்டு. கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு என் கையில் இந்த காயம் வந்து. நான் எவ்வளவோ ஹை குவாலிட்டி மெடிசன் ட்ரை பண்ணிட்டேன், ப்ரீஸ்டெல்லாம் வச்சு என் கையில் இருக்கிறத சரி பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் என் கையில் இருக்கிற அந்த காயத்தை மட்டும் சரி பண்ணவே முடியல. இந்த காயம் வந்து என் கையை மோசமாகவும் ஆக்கலை, அதே சமயம் ஹீரோ ஆக மாட்டேங்குது. இது எப்படி இருக்குது தெரியுமா, இந்த காயம் எனக்கு என்ன சொல்ல வருது தெரியுமா, இந்த நாள் நீ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு செத்தவன் போய் நான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறானா, பாஸ்டெல்லாம் நான் ஞாபகமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராபர்ட் பேசுகிறான் அந்த இடத்துல. நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆனதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி என்னோட பல நாள் கனவு நிறைவேற போகுது, இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் என் கையில் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி வந்து வில்லத்தனமாக பிளான் பண்ணுறான் நம்ம டீரஸு. உங்களுடைய பெட்டர் கோல்டு ஆரா வந்து 3 ஸ்டார் ரீச் பண்ணிடுச்சு, உங்கள் கோல்டு கர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, நீங்கள் ஃப்ளேம் டெக்னிக்லையும் சரி லெஜெண்டரி சென்ஸ் எல்லாத்துலேயுமே 3 ஸ்டார் ரீச் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆரா மேனிப்புலேஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பாப்பப் ஆகுது. கடைசியாக நான் ஒரு எக்ஸ்பர்ட் ரியலமாக வந்துட்டேன், என்னதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தாலும் இந்த வயசில் வர்றதே கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சின்னு ஹீரோ நினைக்கிறான். டேய் எனக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்வாட் மாஸ்டரே ஒரு இன்செக்ட் மாதிரி பூச்சி மாதிரிடா, நசுக்கி தூக்கி போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லி கோஸ்ட் பேசுகிறான். நீ என்னமோ எக்ஸ்போர்ட் ரியலம் வந்து போய் பெருசாக பேசிகிட்டு இருக்க, ஆனால் ஒரு 15 வயசு பையன் எக்ஸ்போர்ட் ரியலம் என்ட்ராவதெல்லாம் கஷ்டம்டா. இங்கே பாரு, ஒரு போர்க்குளம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதில் வயசெல்லாம் மேட்ரே இல்லை, ஹீரோவும் அதில் ஒத்துக்கிறான். ஆமாம் சின்ன பையன் பெரிய பையன்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் மாற்றி மாற்றி கொள்றதுல தான் இருப்பாங்க போர்க்காலத்தில், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிக்கிறான். ஏன்டா சிரிச்சிட்ருக்க நீ அப்படின்னு நம்ம கேட்குறான் நம்ம கோஸ்ட்டு. இல்லை என் பாஸ்ட் லைஃப்லலாம் நான் இந்தளவுக்கு இல்லவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், பட் இப்போ நான் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நீ கூட என்னை இன்டெரக்டாக பாராட்டுறதானே அப்படின்னு சொல்லி கோஸ்ட்டு கேட்குறான். நான் போய் எப்படி ஒரு ஹியூமனை போய் பாராட்டுவேன், இங்கே பாரு உன் வாய்ஸ் ஷேக் ஆகுது, உன் கூடவே நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னோடனே, இங்கே பாரு ஒரு ஹியூமனாலலாம் என்னை கண்டுபிடிக்க முடியாது, நீ ஒன்றெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் பவர் ரிலீஸ் பண்ணுறான். இங்கே பாரு இந்த மாதிரி பவர்லாம் நான் அசால்ட்டாக சமாளிப்பேன், இந்த நீ மட்டும் உன் பவர் உனக்கு சீக்கிரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை சாப்பிட்டு போயிடுவேன் நீ என்ன சாப்பிட்றதுக்கு பதிலாக அப்படின்னு ஹீரோ பேசுகிறான் அந்த இடத்துல. உன்னுடைய நான்சென்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு பழைய நாட்கள்லாம் ஞாபகம் வருது, நான்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு திரும்பி கோஸ்ட்டு பேச ஆரம்பிச்சு நம்ம ஹீரோக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஐயோ திரும்பி காரணம் ரத்தம் வருமே, இல்லை நான் போய் ஸ்ட்ரெச் பண்ண போகலான்னு இருக்கேன், நான் கிளம்புறேன் அந்த இடத்த விட்டு. டேய் நில்றா பேசிகிட்டு இருக்கேன்ல கேட்டு போடா. உடனே ட்ரைனிங் கிரவுண்டில் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஃப் பேசுகிறாரு. ஓகே இன்றைக்கி எல்லாம் ட்ரைனிங் முடிச்சு கிளம்பலாம். சார் நீங்கள் வந்ததே 20 மினிட்ஸ் லேட்டு, ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணுறவன் வெயிட் பண்ணிட்டு போங்க. இல்லை நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய் அப்படின்னு எல்ஃப் ஓடுறான். எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம் நம்ம எல்ஃபு. சரி வாங்க வாங்க எல்லோரும் முடிச்சுட்டே கிளம்புவோம். இன்றைக்கி யார் க்ளீன் பண்ணுங்கள், நம்ம டோரியான் தான் க்ளீன் பண்ணுவோம் போல இருக்குது. உள்ளே போய் க்ளீனிங் எக்யூப்மெண்ட் எடுக்கிறான். சாத்தினோடனே மார்த்தா முறைச்சி பார்க்குறான். ஐயோ ஏன்டா என் கூட க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பயமாக இருக்கா என்ன? இல்லைங்க எனக்கு ஒரு ஹானருங்க. சரி ஓகே எல்லோரும் கிளம்புங்கடா, எல்லோரும் ட்ரெயின் பண்ண எல்லோரும் க்ளீன் பண்ண ஆரம்பிங்கடா அப்படின்ற மாற்ற கத்துறான். எல்லோரும் தெரிச்சு ஓடுறானுங்க. என் கூட இருக்கும்போது மட்டும் தான் ரொம்ப காமாக இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம எல்ஃப் அதான் சொல்கிறாரு, ஏய் அவன் ஓ கூட இருக்கும்போது மட்டும் தான்டா காமாக இருக்காரவனு. இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ஓடி போயிட்டீங்கன்னு நினச்சேன். இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். எல்லோரும் யோசிக்கிறாங்க என்ன மறந்துட்டாரா, எல்லோரும் அட்டென்ஷன் ஏறியோன்னு எல்லோரும் வந்து நில்லுங்க வாங்க, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். என்னது இந்த டைமு சிரிக்கிற நம்ம எல்ஃப் மறந்துட்டார்ல, ஒரு முக்கியமான விஷயம், செகண்ட் மிஷின் உங்களுக்காக அலோகேட் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்க எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. யோ என்னையா முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன், எல்லோரும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்றவா சிரிக்கிறார் அந்த இடத்துல எல்ஃபு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிருக்குமா, இப்போ தான் செகண்ட் மிஷின் வருது. நினச்சவ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கும் நினைக்கிறேன் செகண்ட் மிஷின், பட் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு நினச்சதை விட. நம்ம சதர்ன் பார்ட் இருக்குல்ல ஜிகா டெரிட்டரியில், அங்கே ஆர்க் வந்து நான் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கோம் வில்லேஜஸ், அந்த இடத்துல வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்.
அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மான்ஸ்டர்ஸை கொண்டு வில்லேஜஸை காப்பாற்றணுமா? ஓ ஆர்க் ரைடா? இந்த மாதிரி மிஷினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி எல்லா நியூபீஸும் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் நீங்களாம் நூபடா, என்னடா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த வாட்டி அவங்க கூட எந்த விதமான இன்ஸ்ட்ரக்டரும் வரமாட்டாங்க. நீங்களே தான் இந்த மிஷினில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த மிஷின் நீங்கள் தனியாக தான் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. சரி நாங்கள் டேஞ்சரஸான சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுறது? அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த மிஷினை நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல கிவ் அப் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு நல்ல லீடரை சூஸ் பண்ணணும். அந்த லீடர் தான் உங்களுக்கு சரியான வழிபாதையில் கூட்டு போகிற ஆளாக இருக்க முடியும். சார் மிஷின்லேருந்து ஓடி வர்றது தப்பா என்ன? இல்லை ஆக்சுவலி பிரச்சனை கிடையாது மிஷின்லேருந்து ஓடி வர்றது. ஆனால் நீங்கள் ஒரு 5 டீமன்ஸை வந்து எதிர்கொண்டீங்க. 5 டீமன்ஸ்னால் யார்? கான்டினென்ட்லேயே பவர்ஃபுல்லான 5 டீமன்ஸை சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் கண்ணில் பட்டு அதுலேருந்து நீங்கள் உயிர் பிழைச்சி வந்தீங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். அப்பாடா அப்போ நான் ஓடி வந்துடுனே எஸ் ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லி டோரியன் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வழக்கமாக நம்ம பரன் பார்த்துட்டு கடுப்பாயிட்டான் அதை பார்த்துட்டு. இன்னும் நம்ம 2 டேஸில் கிளம்புறோம். அங்கே இருக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது 2 டேஸ்லையா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உடனே கத்துறாங்க. சார் என் கையில் ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது சார். கிட்டத்தட்ட சொல்லணும் ஒரே நாளில் கிளம்பணுமா? ஆமாம். நீங்கள் ஒரு மாஸ்டர் ரைடுக்கு போகிறீங்கன்னா நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு தான் பிரச்சனையாக போகும். சார் அது ஏன் சார் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா? சரி போதும் எல்லாம் நிறுத்துங்க. நம்ம மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மிஷின் எப்போ வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இப்போ போய் எல்லோரும் பேனிக் ஆகாதீங்க. போய் திங்ஸை பேக் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு இடம் கம்மியான டைம் தான் இருக்குது. ஆமாம் எல்லோரும் நம்ம போய் திங்ஸை சீக்கிரம் பேக் பண்ணுவோம். மிஷினுக்கு போய் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. ஆர்க் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அக்ரெசிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் ஃபைட் பண்ண மாதிரி இருக்காது. எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் சைஸில். அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் நேருக்கு நேராக சண்டை போடுறத விட இது அட்வான்டேஜாக இருக்கும் தெரியுமா? அதில் அட்டாக்ஸ்லேருந்து தப்பிச்சு நீங்கள் டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறது தான் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் முடிஞ்சளவுக்கு கம்மியான பொருட்கள் எடுத்துகிட்டு போங்க. சீக்கிரமாக இன்னும் 2 நாள் ரெடி ஆகுங்க. போங்க 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 அப்படின்னு நம்ம எல்ஃப் அந்த தான் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோட வீட்டில் ஹீரோ எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டான். அவனோட பேக்கில் வந்து லைட் வெயிட் ஸ்பெல் போட்டிருக்காங்க. அதாவது ஈஸியாக தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இதுலேருந்து என்ன தெரிகிறது? எல்லாத்தையும் நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தலையில் கட்டின மாதிரி தெரிகிறது. டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துடும் நினைக்கிறியா? அன்பிரடிக்டபிளாக என்ன வேணால் நடக்கலாம்டா அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நம்ம கோஸ்ட்டு பேசுகிறான். அது என்னமோ உண்மை தான். எப்படி நீ எப்படியும் ஸ்டார்ட் பாயிண்ட்டில் எனக்கு கொடுக்க போகிற. ஐயோ வாயை தைக்கிற மாதிரி இருக்குடா எனக்கு அப்படின்னு கோஸ்ட்டு சொல்கிறான். அதெல்லாம் நடக்காதடா. யாரோ கதை தட்டுறாங்க. யார் இந்த இடத்துல போய் நிற்கிறா? யார் அது? அம்மா நீங்கள் எப்படிம்மா இங்கே? சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புனா எனக்கு தெரியாமல் போயிடுமா? டோரியன் சொன்னானா? இல்லை இந்த எல்ஃப் தான் சொன்னான். இந்த எல்ஃப் இருக்கானே? இல்லைம்மா சாரிம்மா. ஒரு ஹெட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால ரவுன் இப்போ நீ ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஒரு நல்ல வழிபாதையில் நீ தான் கொண்டு போகணும் ரவுன் அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீயே எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது. அங்கே இருக்க எல்லா ட்ரெயினிஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கரெக்டான பொசிஷனில் நிற்க வச்சுன்னா டேமேஜை குறைச்சி எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம் மிஷினில் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. உன்னுடைய ஃப்ரெண்டோடைய லைஃப் எல்லாருமே நீ மேக் பண்ணுற சாய்ஸில் தான் இருக்குது. சார் எங்கள் அம்மா என்ன திட்ட போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சிறப்பான அட்வைஸ் கொடுக்குறாங்க எங்கள் அம்மான்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். மான்ஸ்டர் ரைடு பார்க்க தான் ஈஸியாக இருக்கணும், ரொம்ப கஷ்டம். மறக்காமல் அங்கே இருக்க எல்லாருக்குமே கொண்டுட்டு வா. அங்கே இருக்க எல்லா வில்லேஜஸுமே சந்தோஷமாக இருக்கணும், சேஃப்டியை உறுதிப்படுத்திட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசுகிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியல, நீ ஒரு மிஷனில் போயிருக்கனா நீ ட்ரெயினி கிடையாது, நீ ஒரு ஜிகார்டுடைய ஸ்வாட்ச்மேன், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ என் கண்ணுக்கு எப்படிப்பட்ட ஸ்வாட்ச்மேனை தெரியணும் தெரியுமா? நம்ம ஜிகார்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஐடியல்ஸையும் கொண்ட ஒரு ஸ்வாட்ச்மேனை என் கண்ணுக்கு தெரியணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்றாங்க. அம்மா நீங்கள் என் கூட கத்த போகிறீங்கன்னு நினச்சேன். ஆமாம் எனக்கு கடுப்பாக தான் இருக்குது, எனக்கு உன்னை நினச்சா கவலையாக இருக்குது, கடுப்பாக இருக்குது அப்படின்றவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன செய்யுது, இந்த டைமில் மட்டும் நான் கத்திட்டு இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் நல்லா திட்ட போகிறேன், ரெடியாக போயிட்டு வந்தோடனே என்னால் அவனை நினச்சி கவலைப்படாமல் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த இடத்துல பேசுகிறாங்க. சரி எல்லாரும் கவனமாக இருங்க, அந்த இடத்துல என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் சார் அப்படின்னு கத்துறாங்க. சரி திங்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட 1 மாதம் அவங்க போய் சேர்றதுக்கு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வாரத்தில் போய் சேர்ந்துருவீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ சார். லிமர் சார். ஆக்சுவலி நம்ம எல்ஃப் பேர் லிமரு, நம்ம சீரீஸ் ஃபுல்லாக நம்ம எல்ஃப்னே சொல்லிட்டு வந்திருப்போம். சரி எல்லோரும் ஃபார்மேஷனில் போங்க. நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண பட்டி சிஸ்டம் ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் மார்னிங்கில். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க. ரவுன் வந்து டேலண்ட் வந்து சண்டை போடுறதுலையும் ஆறால் மட்டும் கிடையாது, அவள் லீடர்ஷிப்லேயும் அவன் டேலண்ட் நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க மிஷினை ஈஸியாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 15 வயசு தான் ஆகுது. ஆனால் எப்பப்பெல்லாம் அவனை பார்க்குறோன்னா எனக்கு அவன் மேலே அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஃப் நினைக்கிறாரு. சார் நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகலாமா? இன்னொரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் டைம் இல்லை. அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தவனுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது சென்ஸு. நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரதை கண்டுபிடிச்சிருவான். சரி நான் போய் சின்ன தூக்கத்தை போடுறேன், நம்மளாம் பொறுமையாக கிளம்பலாம். இது ஓகே தானா அப்படின்னு சொல்லி மற்ற இன்ஸ்ட்ரக்டர்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
நீங்கள் எல்லாரும் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? நீங்கள் அங்கே இருக்கிற ஆர்க்கை பற்றி தான் கவலைப்படணும். நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு அவர். இதோட இந்த சீசன் 1 ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஜீனியஸ் வாட்ச்மேன் முடியுது. சீசன் 2 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில சாப்டர்ஸ் தான் வந்திருக்கு. சீசன் 2 ஃபுல்லாக முடித்தாங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த சீசன் 1க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு பொங்கல் அதுவுமா புது சீசன் ஆரம்பிக்கிறேன். அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.